press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. டிக்டாக் ஆப்பை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த டிக்டாக் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டிக்டாக் அப்ளிகேஷனை நம்மளோட இண்டிவிஜுவல் திறமையை காமிச்சு ரொம்ப அதிகமான ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ்லாம் வாங்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணாமல் கூட உங்களுடைய டிக்டாக் ஃபாலோவர்ஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்க போகிறோம். வித் ப்ரூஃபோட லைவாக வந்து நான் எப்படி என்னுடைய ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே கிளிக் ஹேர் டு கண்டினியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப்ஷா கோடு காமிக்கும். ஸோ அந்த கேப்ஷா கோடை கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து என்டர் பண்ணுங்கள், என்ன கோட் கொடுத்துருக்காங்களோ. ஸோ இப்போ நம்ம வந்து என்டர் பண்ணிடலாம். ஓகே, பொறுமையாக என்டர் பண்ணுவோம். கேப்சா என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இந்த மாதிரி லோட் ஆகி செகண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு சைனப் எதுவுமே பண்ண வேண்டாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்டாக் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். ஸோ நம்மளோட யூசர் நேம் எடுத்து போட்டுலாம். அங்கே மேலே இருக்கு இல்லையா mraj96, அதை அப்படியே காப்பி பண்ணி அண்ட் இந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ போடுவோம். ஓகே, இந்த யூசர் நேம் அப்படின்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த மேலே முன்னாடி இருக்க அந்த அட்டை எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அட்டு போடக்கூடாது. உங்களுடைய யூசர் நேம் போட்டு சர்ச் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் காமிக்கும். என்னுடைய ப்ரொஃபைல் வந்து காமிக்குது. எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து 0. ஸோ அப்படியே கீழே இருக்க அந்த சென்ட் ஃபாலோவர்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுவாங்க. அதை நீங்களே இப்போ பார்க்க போகிறீங்க, பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இப்போ வந்து 10 ஃபாலோவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய லக்கை பொறுத்து 10 or 100 இந்த மாதிரி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் மினிமம் வந்து 10 ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து 10 ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 10 ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 10 ஃபாலோவர்ஸ் இப்போ வந்து கொடுத்துருப்பாங்க. அகெயின் ஒரு 9 மினிட்க்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து 10 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்து கொடுக்கலாம். ஸோ அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, இங்கே வந்து பாருங்கள், எனக்கு சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களுடைய ஃபாலோவர்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 10 ஃபாலோவர்ஸ் வந்து கரெக்டாக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னுடைய ப்ரொஃபைல்லே போய்ட்டு உங்களுக்கு நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்களே பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து 0 இருந்தது. இப்போ வந்து 10 ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 ஃபாலோவர்ஸ் இல்லைனா 10 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.